நெல்லுக்கான கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தலை. தெளிவாக சொல்கிறேங்க. நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா அவங்க பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க பண்ணியிருக்கிற ட்ராமா என்ன? தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் 17% வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது 18.5 19% வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க. ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குறாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க, எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது, வாங்கி உள்ள வெய்யுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்குள்ளே நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கி சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்கிற துறையினுடைய அமைச்சர் 60 நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க, 50 நாள் எடுத்திருக்கிறாங்க, 40 நாள் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ளே வர்றக்கு 60 நாள் ஆயிருக்கு, குறைந்தபட்சம் 1 வாரம் ஆயிருக்கு. அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில் நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாமல் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் போலி ட்ராமா நடத்துகிறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். 360 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்கிறீங்க. நெல் கொள்முதலில் ஊழல் பண்ணியிருக்கிறீங்க. நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு, பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் ட்ராமா பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க? உடைந்து போன நெல் புரோக்கன் ரைஸ் 5-8% கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க. இன்றைக்கி விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல், அதிலிருந்து வரக்கூடிய அரிசி 5-8% உடைந்திருந்தாலும் அதை முழுமையாக மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பேசுவது கிடையாது. இன்னும் ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்கே மத்திய அரசினுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம். மாநில அரசு வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை 48 மணி நேரத்துக்குள்ள உள்ளே கொண்டு வராமல் 2 மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா? நெல் எப்படி ஈரமாச்சு, யார் ஈரமானதற்கு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம், டெல்டாவின் பக்கம், காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள்.